தலைகளை தாழ்த்தி இறக்கமுள்ள கர்த்தாவே, நல்ல நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்ததனால் நன்றி. உம்மை பாடி துதித்தோம், உம்மை ஆராதித்தோம், மகிமைப்படுத்தினோம். இது உங்களுடைய வார்த்தைகளை கேட்க அமர்ந்திருக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய சிந்தையை இருதயத்தையும் ஒருமுகப்படுத்தும்படி ஆட்சி வைக்கிறோம். பேசுகிறது நான் அல்ல, எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே பேசும்படியா தயவோடு கெஞ்சி கேட்கிறேனப்பா. என்னை தரைமட்டம் தாழ்த்தும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். துதிகள் மகிமையெல்லாம் உங்களுக்கே செலுத்துகிறேன். இயேசு என்ற இணையற்ற நாமத்தினாலே கேட்கிறேன், அன்பின் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நாம் கடந்த வாரம் பார்த்த செய்தியின் தொடர்ச்சியாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து 21வது வசனங்களை நாம் அனைவரும் ஒன்றாக எழுந்து என்று வாசித்து அவர்கள் செய்திக்குள்ளாய் கடந்து செல்லலாம். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து 21வது வசனம் முடிய வாசிக்கலாமா? சேர்ந்து வாசிப்போம். அப்பொழுது சீஷர் இயேசுவினிடத்தில் தனித்து வந்து, அதை துரத்துவிட எங்களால் ஏன் கூறாமல் போயிற்று என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலேதான் கடுகுவிதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்ததால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போகும். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே என்று மற்ற எந்த விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். நாம் அமரலாம். கடந்த வாரம் நாம் பார்த்தோம் 14வது வசனத்திலிருந்து 18வது வசனம் முடிய நடந்த ஒரு சம்பவம். ஒரு மனிதன் இயேசுவினிடத்திலே ஓடி வருகிறதையும், தன் மகனுக்காக இயேசுவினிடத்தில் தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து, இயேசுவினிடத்தில் என் மகனை எப்படியாவது நீர் விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் வேண்டி நின்றதையும், விசுவாசத்தோடு அவன் கேட்ட வேண்டுதலை எப்படியாய் அவன் பெற்றுக்கொண்டான், எப்படி அந்த விடுதலை தன் மகனுக்காக பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இந்த நாளிலும் அதன் தொடர்ச்சியாக சீஷர்கள் இயேசுவினிடத்தில் தனித்து வந்து கேட்கிற ஒரு காரியம். முதலாவது, அந்த மனிதன் என் மகனை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும். உம்முடைய இயேசு மிக பெரிய மனிதர், அவரை நெருங்க முடியவில்லை. அவர் எப்பொழுதும் ஜன கூட்டத்தின் நடுவிலே திரளான கூட்டத்தோடு அவர் பயங்கரமான ஒரு நெருங்க முடியாதவராய் இருக்கிறார். ஆகவே நீங்கள் எப்படியாவது என் பிள்ளையை குணப்படுத்தி விட முடியுமா? அவனுக்குள் இருந்து அவனை அடக்கடிக்கிற பிசாசை எந்த நேரத்திலும் அவனை கீழே தள்ளி முகங்குப்புற விழச் செய்து, அவனது நாக்கை கடிக்க செய்து, அவனை தண்ணீராவது அல்லது தீயிலாவது விழ வைத்து அவனை காயப்படுத்துகிற கொடிய பிசாசிலிருந்து என் பிள்ளையை எப்படியாவது நீங்கள் மீண்டு விட முடியுமா என்று சொல்லி கேட்கும் பொழுது சீஷர்களுக்கு ஒரு தோல்வி. இயேசுவோடு கூட நடந்த சீஷர்கள், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நீங்கள் பிடிக்கிற உங்களை மனிதர்களை பிடிக்கவராய் மாற்றுவேன் என்று சொல்லி இயேசு அவர்களை வாக்குத்தத்தத்தோடு கடற்கரையிலிருந்து உலகத்திற்குள் அழைத்து வந்து அவரோடு ஊழியத்தில் சேர்த்துக் கொண்டார். அவரோடு கூட தான் அந்த 3.5 வருட காலங்களும் அந்த சீஷர்கள் நடந்து கொண்டிருந்தாங்க. இயேசு செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்ணார கண்டு திக்கு முக்கற்று, இப்படி ஒரு மனிதனால் செய்ய முடியுமா? இவர் உண்மையிலே தேவனிடத்திலிருந்து இறங்கி வந்த இயேசு கிறிஸ்துதான் என்று சொல்லி அடையாளம் கண்டுகொண்டு அவர் பின்னே அவர் செய்கிற எல்லா காரியத்திலும், அவர் சாப்பிடுகிற எல்லா சாப்பாட்டிலும், அவர் தூங்குகிற எல்லா இடத்திலும் பங்கெடுத்தவர்கள் தான். ஆனாலும் அந்த அற்புதத்தை அவர்களால் செய்யக்கூடாமல் போயிற்று. இப்போ இங்க அவர்களுக்கு ஒரு பெரிய தோல்வி, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய கேள்வி. இயேசுவோடு கூட நடந்த கூட்டம் தானே நாமும். ஏன் அவர் செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் சொன்ன அந்த வார்த்தை
முகத்திலே அங்கே சீஷர்கள் தலை குனிந்து நிற்கக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா மலைகளிலிருந்து சீஷர்கள் எல்லாரும் இறங்கி வராங்க, இயேசுவும் இறங்கி வருகிறார். பரிசேயர்கள் சதுசேயர்கள் அங்க வந்து வாக்குவாதம் செய்து கொண்டிருக்கிறாங்க. இந்த ஜனக்கூட்டத்தின் மத்தியிலே அவன் ஓடி வந்து சொல்லுகிறான், உம்முடைய சீஷர்களால் கூடாமல் போயிற்று என்று சொல்லி. அப்படி திரளான கூட்டத்தின் மத்தியிலே வைத்து சீஷர்களை அவன் பாயிண்ட் அவுட் பண்ணும் பொழுது அங்கே முதலாவது அவமானம் நேர்கிறது யாருக்கு? இயேசுவுக்கு. இயேசுவுக்கு அவமானம், இயேசுவுக்கு அங்க தலைகுனிவு. உம்மோடு கூட ஊழியம் செய்து கொண்டிருந்த பிள்ளைகள் தானே உங்க, உம்மோடு கூட நடந்து கொண்டிருந்தவங்க தானே, ஏன் இவங்களால நீங்க செஞ்ச அற்புதத்தை செய்ய முடியல என்று சொல்லி அங்க கேட்கும் பொழுது இயேசுவும் தலைகுனியக்கூடிய ஒரு காரியம், சீஷர்களும் தலை குனிந்து தங்கள் தோல்விகளை ஒப்புக்கொண்ட ஒரு காரியம். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அல்லது இயேசுவோடு நடக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையிலே நமக்கு தோல்விகள் வரலாம், நமக்கு அவமானங்கள் வரலாம், நிந்தைகள் வரலாம். ஆனாலும் நமக்கு நேரிட்ட அந்த காரியத்தை குறித்து நாம் என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போய் உட்கார்ந்து இயேசுவை விட்டு வழி விலகி போயிடக்கூடாது. இயேசு செய்தார், அவங்க கண்ணுனால செய்து காட்டுறாரு. இப்போ இவங்க தோல்வியை ஒப்புக்கொண்டு இவங்க என்ன செஞ்சிருந்தாங்க? ஒருவேளை இவரோடு கூட நடக்க தகுதி இல்லாத மக்களாய் நாங்கள் மாறி போனோம், எங்களை விட்டுவிடும் ஆண்டவரே என்று சொல்லி அவங்க ஒதுங்கி போயிருக்கலாம். ஆனா அவங்க என்ன செய்ய, அந்த இடத்துல தங்களை விட்டு கொடுக்கல, தங்கள் தவறை உணர்ந்தாங்க. உணர்ந்து யாரிடத்தில் சென்று இதற்கு விடை கேட்டால் விடை கிடைக்குமோ, தீர்வு கிடைக்குமோ, அவரை சரியான அடையாளம் கண்டுகொண்டு அவரிடத்தில் தனிமையிலே போய் நாங்கள் செய்த தவறு என்ன அப்பா, எங்களுக்கு கற்றுக் கொடுக்க ஆண்டவரே என்று சொல்லி கேட்கிற ஒரு காரியம். அதுக்காக இயேசு சீஷர்கள் கேட்கிறாங்க. 19 வசனத்தை வாசிங்க. அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று என்று சொல்லி அங்கே தங்கள் தவறை உணர்ந்து கேட்கிற ஒரு காரியம். அவங்க கேட்கும் பொழுது சீஷர்கள் தாங்கள் செய்த தவறை அல்லது தாங்கள் எதில் குறைவுபட்டு உள்ளோம் என்று மிக சரியாக அவர்கள் என்ன செஞ்சாங்க? தெரிந்து கொண்டாங்க. தெரிந்து கொண்டு என்ன தவறு நடந்தது, இந்த தவறை நான் எப்படி திருத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இயேசுவிடத்தில் போய் கேட்கிறாங்க. அவர்கள் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தவில்லை. வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 28:14 எப்பொழுதும் பயந்து இருக்கிறவன் பாக்கியவான், தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவனோ தீங்கில் விழுவான் என்று சொல்லி சீஷர்கள் தங்கள் தோல்வி என்ன செஞ்சாங்க? ஒப்புக்கொண்டாங்க. அவர்களது இருதயத்தை கடினப்படுத்தல. சிலர் எப்பொழுதுதான் தாங்கள் செய்தது தவறு என்று அறிந்திருந்தாலும் இருதயத்தை கடினப்படுத்தி தேவனிடத்தில் திரும்புவதை மறந்து விடுகிற பிள்ளைகளாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, சீஷர்கள் அந்த தவறு ஒரு செய்யல. நாங்கள் தவறினது உண்மைதான், உண்மை அவமானப்படுத்தினது உண்மைதான், உண்மை வெட்கப்பட்டு தலைமுடியை வைத்தது உண்மைதான் ஆண்டவரே. ஆனாலும் நாங்கள் எதில் குறைவுபட்டிருக்கிறோம் என்பதை தயவு செய்து எனக்கு சொல்லி விடும் என்று சொல்லி இயேசுவிடத்தில் போய் கேட்கக்கூடிய ஒரு காரியம். நீதிமொழிகள் 26வது அதிகாரம் 12வது வசனம் எப்படியாய் சொல்லுகிறது? தன் பார்வைக்கு ஞானியாய் இருக்கிறவன் என்ன சொல்றீங்க? தன் பார்வைக்கு ஞானியாய் இருப்பவனை கண்டா, நீ கண்டாயானால் அவனை பார்க்கிலும் மூடனை குறித்து அதிக நம்பிக்கையாய் இருக்கலாம் என்று சொல்லி இங்கே எழுதி வைத்திருக்கிற ஒரு காரியம். தன் பார்வைக்கு நான் மிகவும் ஞானமானவன், என்னை போல இந்த உலகத்துல வேற யாரும் கிடையாது, நான் செய்கிற காரியங்களை எந்த மனிதனாலும் அல்லது எந்த மனுஷியால செய்ய முடியாது என்று சொல்லி தங்களுடைய இருதயத்தில் ஒருத்தர் எண்ணிக்கொண்டால் வேதம் என்ன சொல்லுகிறது? அவர்களை பார்க்கிலும் என்ன செய்யலாம்? மூடனை நம்பலாம். ஏன்னா அவங்க தங்களுடைய நீதியை என்ன செய்வாங்க? விழுந்து போவாங்க என்று தன் தவறை உணர்ந்து
தன் தவறை திருத்திக் கொள்ள ஒரு மனிதனோ மனுஷியோ மறுக்கிறார்களோ அவர்கள் தங்கள் தவறினால் என்ன செய்வாங்க? குறைவுபட்ட ஒரு காரியம். ஆனா சீஷர்கள் அதை செய்யல. அதனாலதான் நீதிமொழிகள் 23:26 சொல்லுது, என் மகனே உன் இருதயத்தை என்ன செய்ய எனக்கு தா, உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக என்று சொல்லிக் கொடுக்கிறது. பாருங்க, நாம் என்ன செய்யக்கூடாது? இருதயத்தை கடினப்படுத்தக்கூடாது. என்றைக்கு தேவனிடத்திலிருந்து ஒரு காரியத்தை நாம இழந்து விட்டோம் என்று சொல்லி நினைக்கிறோமோ, மீண்டும் அந்த காரியத்தை அவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து பிடிவாதமாய் அவரை பெற்றுக்கொள்ள வேண்டியது நம்மளுடைய கடமையா இருக்கிறது. பிரியமானவர்களே, ஒருவேளை இன்னைக்கு ஊழிய பாதையில அல்லது வேலையில அல்லது குடும்ப வாழ்க்கையில அல்லது வேற ஏதாவது ஒரு காரியத்துல ஒரு தோல்வியை நம்ம சந்திச்சிருக்கலாம். நாம அதை தெரியாம சரியாக அதை அடையாளம் கண்டு கொள்ளாம அல்லது சரியான அதை குறித்ததான ஒரு அறிவு இல்லாதபடிக்கு அல்லது சரியாக அதை குறித்ததான ஒரு புரிதல் இல்லாதபடிக்கு தவறாய் நாம போய் அதை செய்து அதனால் அவமானப்பட்டு தலைவலி நின்றுக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீங்க அப்படியே நின்றாதீங்க. அப்படியே உங்களை குறித்து தாழ்வு மனப்பான்மையோடு உங்களை ஒடுக்கிக் கொள்ளாதீங்க. மாறாக நீங்க என்ன செய்யுங்க? உங்கள் தவறு என்ன என்பதை இயேசுவிடத்துல திரும்பி வந்து கேட்டு தெரிந்து அதிலிருந்து ஒரு தெளிவு பெற வேண்டியது உங்களுடைய கடமையா இருக்கிறது. அப்போ சீஷர்கள் முதலாவது என்ன செய்யறாங்க? தங்களை தாழ்த்தி நாங்கள் என்ன தவறு செய்தோம் என்று சொல்லி இயேசுவிடத்துல போய் கேட்கக்கூடிய ஒரு காரியம். அதனாலதான் சொல்றது நியாயாதிபதிகள் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல, இஸ்ரவேல் மனுஷர்கள் கிதியோனை நோக்கி, நீர் எங்களை மீதியானருக்கு நீங்களாக்கி விட்டபடியால் நீரும் உங்களுடைய குமாரர் என்ன செய்யுங்க? எங்களை ஆளுங்க. கிதியோன் இஸ்ரவேலரை என்ன செஞ்சா? போய் மீட்டு கொண்டா. இப்ப இஸ்ரவேலர்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்க? நீர் எங்களை எங்களுடைய எதிரிகளின் கைகளில் இருந்து மீட்டுக் கொண்டபடியால் நீரும் உங்களுடைய குமாரரும் உங்களுடைய குமாரரின் குமாரர்கள் என்ன செய்யுங்க? எங்களை ஆளுங்க. நீங்க தான் எங்களை ஆளணும்னு சொல்லி சொல்லும் பொழுது கிதியோன் அதற்கு மாறாக என்ன சொல்கிறார்? 23ஆம் வசனத்துல, இப்ப அழகா சொல்லிட்டா, நான் உங்களை ஆள மாட்டேன், என் குமாரரும் உங்களை ஆள மாட்டார், கர்த்தரே உங்களை ஆழ்வார் என்று சொல்லி மிக அழகாக சொல்லிட்டாரு. ஆனா சொல்லிட்டு கிதியோன் செய்த தவறு என்ன தெரியுமா? நியாயாதிபதிகள் 8ஆம் அதிகாரம் 24 27 வசனம் வரைக்கும் வாசிங்க. கிதியோன் அவர்களை நோக்கி, உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறேன், நீங்கள் அவரவர் கொள்ளையிட்ட அடுக்கன்களை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். இப்ப என்ன செய்யறா? கர்த்தரே உங்களை ஆழ்வார் என்று சொல்லிட்டு பின்பு கிதியோன் அவர்களை நோக்கி என்ன செஞ்சானா? ஒரு காரியத்தை நான் கேட்கிறேன், நீங்க கொள்ளையிட்ட கடுக்கன்களை எல்லாம் என்ன செய்யுங்க? கொண்டு வந்து போடுங்க என்று சொல்லும் போது, அவர்கள் இஸ்ரவேலராய் இருந்தபடியினால் அவர்களிடத்தில் பொற்கடுக்கன்கள் இருந்தது. இஸ்ரவேலர் சந்தோஷமாய் கொடுப்போம் என்று சொல்லி ஒரு வஸ்திரத்தை விரிச்சாரு. அவரவர் கொள்ளையிட்ட கடுக்கன்களை என்ன செஞ்சாங்க? அதில் கொண்டு வந்து போட்டாங்க. 27ஆம் வசனம், ஆரங்களும் போர்த்தி கொண்டிருந்த இரத்தாம்பரங்களும் சரப்பணிகளும் அல்லாமல் அவன் கேட்டு வாங்கின பொன் கடுக்கங்களின் நிறை 1700 சேக்கலாம். இந்த சேக்கலுடைய எடை எவ்வளவு தெரியுமா? 1700 சேக்கல் என்பது ஆல்மோஸ்ட் 43 பவுண்ட் எடை உள்ளது, அல்லது 19.5 கிலோ எடையுள்ள தங்க குவியலை கிதியோன் அங்கே வாங்கி குவித்திருக்கிறார். இப்ப நடந்தது என்ன? கிதியோன் செஞ்சது கரெக்டான ஒரு காரியம் தான். நான் உங்களை ஆள மாட்டேன், என் பிள்ளைகளும் உங்களை ஆள மாட்டாங்க, என் பிள்ளைகளும் உங்களை ஆள மாட்டாங்க, கர்த்தரே ஆழ்வார்கள் என்று சொல்லி அவன் சரியான முடிவை இடத்துல எடுத்துதான் என்ன செய்யறான்? ஒரு ஏவத்தை உருவாக்குவதற்காக அவன் இந்த பொன்களை எல்லாம் என்ன செய்யறான்? அவன் வாங்கினது ஆல்மோஸ்ட் எவ்வளவு? 19 கிலோ தங்கம் அவன் கண்களுக்கு முன்பாக கொட்டி கிடக்குது.
அது முக்கியமா அவனுடைய கண் எதுல போகுது? கடுக்கல்ல. இஸ்மவேலர்கள் போட்டிருந்த கடுக்கங்கள் மேல அவன் கண் போகுது. அவன் சொல்றான், நான் எல்லாம் பெரிய பெரிய கடுக்கண்கள் அவன் காலத்துல பார்த்தேன், அந்த கடுக்கண்கள் முக்கியமான நீங்க என்ன செய்யுங்க, எல்லாத்தையும் கொண்டு வாங்க என்று சொல்லி அங்க கொட்டு பொழுது இன்னைக்கு அந்த 19 கிலோ தங்கத்தினுடைய மதிப்பு என்ன என்று சொல்லி நான் நம்மளுடைய பவுண்ட்ல போட்டு பார்க்கும் பொழுது நம்ம இந்திய ரூபாய்க்கு அது எவ்வளவு வந்துச்சு தெரியுமா? 30 கோடியே 5 லட்சம் ரூபாய். எப்படி? 30 கோடியே 5 லட்சம் ரூபாய். இது மீதியார்கள் கையில் இருந்து இஸ்ரவேலர்கள் கொள்ளையிட்ட பொருட்கள். இவ்வளவு பொருட்கள் அவருடைய கண்களை பார்க்கும்போது இப்போ கிதியோனுக்கு ஆண்டவர் கண்ணில் எழுதிட்டாரு. கண்ணிலிருந்து மறைஞ்சி அந்த கடுக்கண்ணும் அந்த பொண்ணும் கண்ணை அடிச்சது அலங்கரிச்சது. கீழே தொடர்ந்து வாசிக்கும் போது என்ன நடந்தது? அதனால் கிதியோ ஒரு ஏகோத்தை உண்டாக்கி தன் ஊராகிய ஓப்ராவில் என்ன செஞ்சான்? கொண்டு போய் வைத்தான். இப்போ நடந்த பெரிய டிசாஸ்டர் என்ன பாருங்க. இஸ்ரவேல் எல்லாரும் அதை பின்பற்றி சோர போனார்கள். இதனால் நடந்தது என்ன தெரியுமா? நியாயாதிபதிகள் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்துல கிதியோன் மரித்த பின் இஸ்ரவேல் புத்திரர்கள் திரும்பவும் பாகால்களை பின்பற்றி சோரம் போய் பாகால் பேரித்தை தங்களுக்கு தேவனாக வைத்து வணங்க தொடங்கிட்டாங்க. எனக்கு பிரியமான தேவ ஜனமே, கிதியோன் தேவனால் அபிஷேகம் பெற்றப்பட்ட ஒரு மனிதன் தான். அவன் யுத்தத்தில் பழக்கப்பட்டவன். அவன் பல ஆயிரம் மீதியாளர்களை அவன் கைகளினால் வல்லமை உள்ள கரத்தினால் அவர்களை அடித்து வீழ்த்தி கொள்ளையிட்ட பொருட்கள் கோடிக்கணக்கான பொருட்கள் தான். அவன் வந்து சொன்னான், திரளான இஸ்ரவேல் ஜனங்கள் அவனிடத்தில் வந்து ஓடி வந்து, எங்களை நீர் ஆளுமையா, நீர் தான் எங்களுக்கு ராஜா, நீர் தான் எங்களுக்கு வழிகாட்டி என்று சொல்லி அவனை பெருமைப்படுத்தி அவனை தூக்கி உயரத்தில் நிறுத்தி வைக்க நினைக்கக்கூடிய நேரத்தில் அவன் தன்னை உயர்வாக எண்ணி, அவன் தேவனை உயர்வாக எண்ணி, நான் உங்களை ஆள மாட்டேன், என் பிள்ளைகளின் பிள்ளைகள் உங்களை ஆள மாட்டாங்க, கர்த்தரே உங்களை ஆளக்கடவர் என்று சொல்லி மிக அருமையான பதிலை சொல்லி தேவனுக்கு புகழ்ச்சியை உண்டாக்கின ஒரு மனிதன் தான். ஆனா எங்கே அவனுடைய தவறு நடந்தது? எங்கே அந்த பொன் கடுக்கண்களை அவன் பார்த்தானோ, எங்கே அந்த பொன்களை அவன் பார்த்தானோ, அதன் மூலியமாய் தேவனுக்கு அடையாளமாக ஒரு ஏவத்தை உண்டு பண்ணுவேன் என்று சொல்லி அவன் உண்டு பண்ணி தான் வளர்ந்த சொந்த ஊரிலே கொண்டு அதை நிறுத்தி வைத்த காரணத்தினால அவனை பின்பற்றி வந்த ஜனங்கள் எல்லாரும் இப்ப அந்த ஏகோத்தை பின்பற்றி மீண்டும் அவன் இறந்த பின்பு பாகாலை வணங்கக்கூடிய ஒரு பரிதாபம் இஸ்ரவேல் தேசத்திலே உண்டானது. பிரியமானவர்களே, பாருங்க, இயேசு கிறிஸ்துவை நாம் பின்தொடர்வது மிக நல்ல ஒரு காரியம். அவரது அடிச்சுவடுகளை பின்பற்றி போவது மிக அருமையான ஒரு காரியம். இது நம்முடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒரு காரியம். ஆனால் எந்த இடத்திலே தேவனுக்கும் நமக்கும் ஒரு பிரிவினை வருகிறது, அல்லது அவர் செய்த காரியத்தை, அவர் நினைத்த காரியத்தை நம்மளால் செய்ய முடியாதபடிக்கு, அல்லது அதை புரிந்து கொள்ள முடியாதபடிக்கு நம்முடைய இருதயமும் தேவனுடைய இருதயமும் எதிலே வேறுபடுகிறது என்று சொல்லி நாம சற்று அமர்ந்து தனிமையிலே ஜபத்திலே அமர்ந்து ஆலோசித்து பார்த்தா தேவன் மிக அழகான ஒரு உச்சரை பண்ணி நம்முடைய தவறுகளை சொல்லி காட்ட வல்லவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, அன்னைக்கு சீஷர்களுக்கும் தேவன் செய்தது அதுதான். நீங்க என்ன தப்பு பண்ணீங்க தெரியுமா என்று சொல்லி இரண்டாவது வந்து சொல்றாங்க. 20ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்கு இயேசு உங்கள் அவிசுவாசத்தினாலே தான் என்று சொல்லி அங்க சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்ப உங்களுக்கு விசுவாசம் இல்லாம இருந்தா, சீஷர்களுக்கு விசுவாசம் இல்லாத இருந்தா, தேவன் எத்தனையோ அடையாளத்தை செய்தாரே, எத்தனையோ அற்புதத்தை செய்தாரே, அவர்களுக்கு விசுவாசம் இல்லாமல் இருந்ததா? ஏன் இயேசு இப்படிப்பட்ட அவிசுவாசத்தினாலேதான் உங்களுக்கு கூடாமல் போயிட்டு என்று சொல்லி சொன்னார் தெரியுமா? ஏன்னா அவங்க நினைக்கல இயேசு செய்த அற்புதத்தையும் அடையாளத்தையும் எங்களால் செய்ய முடியும் என்று சொல்லி சீஷர்கள் தங்களை குறித்து அறியாமல் இருந்த ஒரு மதியினத்தினால் இந்த விசுவாசம் அடையலாம் போச்சு.
இந்தியர்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? எப்பொழுதும் யாருக்காவது அடிமையாக இருக்க வேண்டும். நீங்க பாருங்க, ஒண்ணு ஏதாவது அரசியல்வாதியை புகழ்ந்து அவன் படத்தாலே போய் சாப்பாங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு சினிமாக்கார படத்தால போய் அவனை புகழ்ந்து அவன் படத்தால போய் சாப்பாங்க. இல்ல நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வரும், ஏதாவது ஒரு ஊழியக்காரனை புகழ்ந்து அவன் படத்தால போய் அவன் காலில் வந்து சாப்பாங்களே தவிர இயேசுவை பின்பற்ற மாட்டாங்க ஒருத்தரும். ஐயா, நான் இன்னைக்கு இங்க நின்று பிரசங்கம் பண்றேன்னா, நான் இங்க நின்று தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு விதைக்கிறேன்னா, அது எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அழைப்பு, ஒரு ஊழியம். நான் தேவனுக்கு அடிமை என்று உணர்ந்து செய்கிற ஒரு காரணத்தினால் நீங்கள் தைரியமாக என்னுடைய பாவம் என்னை மேற்கொள்ளாதபடிக்கு இயேசுவின் கிருபை என்னை நிரப்பட்டும் என்று சொல்லி இயேசுவிடத்தில் ஒப்பு கொடுத்து, இந்த இடத்துல என்னுடைய பலத்தினால் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கொடுக்கிற பலத்தினாலே ஐயா என்னை அடிமையா ஏற்றுக்கொண்டு உங்களுடைய திருவார்த்தையின் வாயினால் இந்த ஜனங்களுக்கு கொடுத்து விடுங்கப்பா என்று சொல்லி கதறும் பொழுது அவர் வார்த்தையை கொடுத்து இந்த நாவை, இந்த இருதயத்தை, இந்த சிந்தையை பயன்படுத்தி என்னை ஒரு மனிதனை முன் அடையாளப்படுத்தி வைத்திருக்கிறாரே தவிர நான் தேவன் அல்ல. நம்ம செய்த மிகப்பெரிய ஒரு தவறு என்ன தெரியுமா? வாழ்க்கையில யாரையாவது பின்பற்றி அவர்களுக்கு அடிமையாக இருக்கத்தான் துடிப்பதை தவிர இயேசுவின் சித்தத்தை செய்ய மாட்டாங்க. இயேசு உங்களுக்கு கொடுத்திருக்கிற விலை உயர்ந்த ஞானத்தை குறித்து, ஆவியின் வரங்களை குறித்து, ஆவியின் கனிகளை குறித்து அறிவில்லாதபடிக்கு ஏதாவது ஒரு ஊழியக்காரன் பிறத்தால போகணும், அல்லது ஏதாவது ஒரு அரசியல்வாதி பிறத்தால போகணும், அல்லது ஏதாவது ஒரு உலக தலைவரின் படத்தால போகணும், அல்லது ஏதாவது ஒரு சினிமாக்காரனுடைய படத்தால போகணும் என்று சொல்லி எப்பொழுது நாம் நம்மை ஒரு அடிமைகளாக அடையாளப்படுத்திக் கொள்வதுதான் பிரச்சனை. இயேசு சொல்லியிருக்கிறார், நான் செய்த அற்புதங்களை நீங்களும் செய்வீர்கள், என்னிலும் மேன்மையான காரியத்தை செய்வீர்கள் என்று சொல்லி போனாங்க. எதற்காக அந்த வல்லமையை உங்களுக்கு கொடுக்கணும்? இயேசு எதற்காக சீஷர்களுக்கு அந்த வல்லமையை கொடுத்திருக்கணும்? ஆனா அந்த வல்லமையின் இடத்தில் இருக்கிறது என்ற உணர்வே இல்லாதபடிக்கு தங்களை தாங்களே அறியாமல் யாரோடு நடக்கிறோம், எப்படிப்பட்ட அதிகாரத்தை கையில் வைத்திருக்கிறோம், எப்படிப்பட்ட நாமத்தை நாம் தொழுது கொண்டிருக்கிறோம் என்கின்ற ஒரு அறிவே இல்லாதபடிக்கு விசுவாசம் இல்லாம அந்த அற்புதத்தை அந்த சீஷர்களால் அங்கு செய்யக்கூடாமல் போனது இயேசுவுக்கு தலை குனிவென்றார். இன்னைக்கு உங்களால ஒரு ஆவிக்குரிய ரீதியில ஒரு தம்பிக்கோ, ஒரு தங்கச்சிக்கோ, ஒரு அக்காவுக்கோ, ஒரு அண்ணனுக்கோ, ஒரு அம்மாவுக்கோ, ஒரு அப்பாவுக்கோ உங்களால செய்ய முடியலன்னா அது உங்களுக்கு நேர்ந்த தோல்வி இல்லை பிரியமானவர்களே. அது நம்மை உண்டாக்கின, நம்மை படைத்த, நமக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் வல்லமைகளையும் கொடுத்து அழகு பார்த்த அன்பு இயேசுவின் தோல்வி என்பது இப்பொழுது உங்களுக்கு புரிகிறதா? அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், என் பின்னாடி மாறி மாறி வர்றீங்களா, என் சித்தத்தை அறியாதபடிக்கு ஒவ்வொரு நேரமும் இப்படி என் பின்னால ஏதோ ஒன்று வருகிறது போல வரீங்களே, விசுவாசம் இல்லாத மாறுபாடு உள்ள சந்ததியே என்று சொல்லி அவர்களை திட்டக்கூடிய ஒரு காரியம். பாருங்க, இயேசு முதலாவது அவர்களுக்கு சொல்றாரு, அவர்கள் தாழ்த்தும் போது உங்களுடைய அவிசுவாசத்தினால் நினைச்சிட்டு உங்களுக்கு இந்த அற்புதம் நடக்கலை என்று சொல்லி சொல்லுகிறார். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 54வது வசனத்தை எடுத்து வாசிங்க. தாம் வளர்ந்த ஊரிலே வந்து அவருடைய ஜெப ஆலயத்திலே அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். பாருங்க, இயேசு தாம் வளர்ந்த ஊரிலே வாராரு, வந்து என்ன செய்றாரு? அவர்களுக்கு ஜெப ஆலயத்திலே போய் என்ன செய்றாரு? உபதேசம் பண்ணுகிறார். அப்பொழுது அவர்கள் என்ன செய்றாங்க? ஆச்சரியப்பட்டு இவனுக்கு இந்த ஞானமும் பலத்த செய்கைகளும் எப்படி வந்தது? இவனுக்கு இந்த ஞானமும் பலத்த செய்கைகளும் எப்படி வந்தது? இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா?
இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா? யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா என்பவர்கள் இவனுடைய சகோதரர் அல்லவா? அல்லவா? இவர்கள் சகோதரிகள் எல்லாரும் நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா? இப்படி இருக்க இதெல்லாம் இவனுக்கு எப்படி வந்தது? ஆச்சரியப்பட்டு கேட்கிறாங்களோ? ஆச்சரியப்பட்டு கேட்கிறாங்களோ? இல்ல பிரியமானவர்களே, வைத்தறிச்சல்ல கேட்கும். புரியுதா உங்களுக்கு? இயேசு, அதான் நான் சொல்றேன், இயேசு தான் வளர்ந்த ஊரிலே, தான் சொந்த ஊரிலே, சொந்த குடும்பத்துல நீங்க ஒரு ஸ்பெஷலான ஆளா எழுந்து நிற்கும் பொழுது உங்களை யாரும் அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க. மாறாக உங்களை அவமானப்படுத்துவாங்க. ஏன் இவனாடே, இவன் இப்படி சுந்தர போயவனே, இவனை பத்தி எனக்கு தெரியாதா, இவனை பத்தி எனக்கு தெரியாதா, இவன் வாடி போய் சில பண்ண அக்கிரமம் என்ன எனக்கு தெரியாதா, இவன் அன்னைக்கு வந்து இப்படி பேசுறான், அப்படிப்பட்ட கூட்டம் நடந்தது என்ன? தொடர்ந்து வாசிங்க என்று சொல்லி அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள். அவரை குறித்து தெரிஞ்சுட்டாங்களா? இடரல் அடைந்தாங்களா? இயேசு அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலோ தன் வீட்டிலுமே அன்றி வேறெங்கும் கனவிலும் அடையான் என்று. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. அதனால அங்க என்ன நடக்குது? அவர்களின் அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்கள் என்ன செய்யலையா? செய்யவில்லை. எனக்கு பிரியமான தேவ ஜனமே, எங்கே அவிசுவாசம் உங்களுக்கு இருக்கிறதோ அங்கே அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்க முடியவே முடியாது. அதனால அவர் சொல்றார் 20ஆம் வசனத்துல, கடுகளவு எடுத்து வாசிங்க இந்த வசனத்தை 17-20. அதற்கு இயேசு அவிசுவாசத்தினாலேதான், எப்படி கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து, ஹலோ தீர்க்கதரிசியே நீங்கள் பார்த்து, ஊழியக்காரரே, சுவிசேஷகரே நீங்கள் பார்த்து, மேய்ப்பரை நீங்கள் பார்த்து சொல்லல. இங்க என்ன சொல்றாரு? கடுகு விழுதையளவுக்கு யாருக்கு விசுவாசம் இருந்தாலும் சரி, அது எனக்கு உங்களுக்கு வாழணும் சரி, அங்க என்ன நடக்குதா? அந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அவ்விடம் போ என்று சொல்ல, அது அப்புறம் போ. எப்படி பிரியமானவர்களே, என்ன சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு பாருங்க. இயேசுவின் இருதயத்தை புரிந்து கொள்ளுங்க. உங்களால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இராது. Nothing is impossible in front of you. நல்லா புரியுதா? இது சீஷர்களுக்கு மாத்திரமல்ல, இயேசுவை பின்பற்றுகிற, இயேசுவை உண்மையான தெய்வம் என்று விசுவாசிக்கிற, இயேசுவை என் ரட்சகர் என்று விசுவாசிக்கிற யாராக இருந்தாலும் சரி, கடுகளவு உங்களுடைய இருதயத்தில் உண்மையான விசுவாசம் இருந்ததுன்னா நீங்க சொன்னா அந்த மலை விலகி போயிடாகணும். According to the Bible, பைபிள் ஒரு நாள் நம்மளுக்கு பொய் சொல்ல முடியவே முடியாது. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற எல்லா எழுத்துக்களும், எழுத்தின் உறுப்புகளும் உண்மையானது, சத்தியமானது, உயிர் உள்ளது, நிறைவேறி கொண்டிருக்கிறது. அப்ப பாருங்க, கடுகளவு விசுவாசம் இருந்திருந்தாலே போதும் சீஷர்களுக்கு. ஆனா அந்த விசுவாசம் கூட இல்லாதபடிக்கு, எனக்கு முன்னால் இருப்பவர் இயேசு, எல்லாத்தையும் அவர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி அவரை முன்னால விட்டு இவங்கெல்லாம் பின்னால மறைஞ்சிருந்த காரணத்தினால கடைசி வரைக்கும் அவங்களால என்ன செய்ய முடியல? அற்புதத்தை, அடையாளத்தை செய்ய முடியாம போயிடுச்சு. பாருங்க, இயேசு நமக்கு என்ன கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் அந்த உலகத்துல? நீங்க என்னுடைய பிலிவரா இருக்கிற சந்தோஷம், நீங்க என்னோட ஃபாலோவரா இருக்கிற சந்தோஷம், என்னை தெய்வமா ஏற்றுக்கொண்டது சந்தோஷம்பா. அந்த சந்தோஷத்தோடு நீங்கள் நின்று விடாதீங்க. நான் செய்த எல்லா காரியத்தையும் உங்களால் செய்ய முடியும். அதனாலதான் உங்களை நம்பி இந்த உலகத்தில் இருக்கிற கோடான கோடி மனிதர்கள் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லி இயேசு இன்று சீஷர்களுக்கு
சீஷர்களிடத்தில் சொன்ன கொடுத்த அந்த குட்டை நம்மளிடத்துல கொடுக்க ஆசைப்படுகிறார்கள். பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு கருவியா நம்ம பயன்படுத்த இயேசு துடிக்கிறார். உங்களை கொண்டு பெரிய எழுப்புதலை, பெரிய அற்புதங்களை, அடையாளங்களை இந்த உலகத்தில் அவரால் கட்டமைத்து விட முடியும். பவுல் காலத்தில் நடந்தது என்ன? 3000 5000 என்று சொல்லி திரளான ஜனங்கள் ஞானஸ்தானம் பெற்று இயேசுவின் வழி சென்றாங்களே. இன்னைக்கு ஏன் அப்படி நடக்கல? ஏன் நடக்க முடியல? ஏன்னா பவுலுக்கு இருந்த அந்த விசுவாசம் நமக்குள்ள இல்ல. நான் சொல்றேன், கடுகளவு விசுவாசம் இருந்திருந்தாலே போதுமப்பா. மலையை பார்த்து தள்ளுண்டு பெயர்ந்து போயென்றால் அது போயிருக்குமே என்று சொல்லுகிறார். லூக்கா 14ஆம் அதிகாரம் 26 27 எடுத்து வாசிங்க. எப்படி ஒரு சீஷன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு ஆசைப்படுகிறார் என்றால், லூக்கா 14:26-27 சொல்றாரு, யாதொருவன் என்னிடத்திலே வந்து தன் தகப்பனையும் தன் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரனையும் சகோதரியையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் என்ன செய்ய முடியாது? எனக்கு சீஷனா இருக்க முடியாது. If you want to be a disciple of Jesus Christ, you have to forsake everything in this world. ஆண்டவர் சொல்றார், என்ன மாதிரி நீங்க இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறது நல்லதுதான். ஆனா எனக்கு சீஷனா இருக்கிறவன் எப்படி இருக்கணும்னா, இந்த உலகத்தின் ஆசை இருக்கக்கூடாது. தன் பொண்டாட்டியின் மேல மிகுந்த பற்றுள்ளவனாய் இருக்கக்கூடாது. தன் பிள்ளைகளின் மீது மிகுந்த பற்றுள்ளவனாய் இருக்க முடியாது. தன்னுடைய பெற்றோர்கள் மீது மிகுந்த பற்றுள்ளவனாய் இருக்க முடியாது. ஏனென்றால் இவைகள் எல்லாம் இருந்தா உன்னுடைய ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி யாருக்கு இருக்கும்? உன்னுடைய குடும்பத்துக்கும் வீட்டுக்கும் தான் இருக்குமே தவிர இயேசுவுக்கு இருக்காது. நீ பொது வாழ்க்கைக்கு தேவனுடைய ஒரு சிஷ்யராய் சீஷராய் நீ வரணும் என்று சொல்லி துடித்தால் எல்லாவற்றையும் நீ வெறுத்து இயேசுவை கொண்டு வந்து முதலிடத்தில் வைக்கும் பொழுதுதான் அவர் செய்த கிரியைகளை நம்மளால வல்லமையை செய்ய முடியும். இயேசு இன்று நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறார்? நம்மளுடைய பிரையாரிட்டி என்ன? வாட் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி? விசுவாசம் இல்லாம நடந்தது ஒரு காரியம். இரண்டாவது, எதனால உனக்குள்ள இவ்வளவு பெரிய விசுவாசம் வரலன்னா, நீ என்ன முதலிடத்தில் வைக்காதபடிக்கு இந்த உலக கவலைகளையும் உலக காரியங்களையும் உன்னுடைய மனைவியையும் உன் பிள்ளைகளையும் உன் தகப்பனையும் உன் தாயையும் உனக்கு முன்னால நீ கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறபடினால், நான் உங்களுக்கு பின்னால ஒளிஞ்சிருக்கிறதுனால உன்னால என்ன பார்க்க முடியல. என்ன பார்க்க முடியாததுனால நான் உங்ககிட்ட இருக்கிறத உன்னால உணர முடியல. நான் உங்ககிட்ட இருக்கிறத உணர முடியாததுனால உன்னால நான் செய்த அற்புதங்களை அடையாளங்களை செய்ய முடியல. புரியுதா உங்களுக்கு? பாருங்க, ஒரு வசனத்துக்குள் தேவன் எவ்வளவு பெரிய சத்தியத்தை அடக்கி வைத்திருக்கிறார் என்று சொல்லி, விசுவாசம் இல்லாம நீ செய்ய முடியாது என்று சொல்லி சொன்னார். விசுவாசத்தோடு அந்த மலையை பார்த்து தள்ளுண்டு பெயர்ந்து போ என்று சொன்னது போகும் என்று சொல்லி சொல்கிறார். உங்களால செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி அந்த வசனத்தில் அடையாளப்படுத்துகிற காரணம் என்ன? இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையாய், இப்படிப்பட்ட ஒரு சிஷ்யனாய், இப்படிப்பட்ட ஒரு சீடனாய் நீ இயேசுவை பின்பற்றும் பொழுதுதான் இயேசு செய்த அற்புதத்தை உன்னால செய்ய முடியும். பாருங்க, சீஷர்கள் எதிலெல்லாம் தவறி போனாங்க என்று சொல்லி ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இயேசு உயிரோடு இருக்கிற வரைக்கும், இயேசு அவர்களோடு சுற்றி திரிந்த வரைக்கும் அவங்க திருந்தவே இல்லை. அவர் அவர்களை விட்டு போனதுக்கு அப்புறம் தான் பேதுருவும் யோவானும் சொன்னாங்க, வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்துல இல்லை, என்னிடத்துல இருக்கிறத உனக்கு தாரேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எழுந்து நட. அவன்
கால்களும் கரடுகளும் பலம் கொண்டது. பிரியமானவர்களே, கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவீங்களா? நம்முடைய அம்மா இல்லை நம்முடைய அப்பா நம்ம கூட இருக்கிற வரைக்கும் அவங்களுடைய அருமை நமக்கு தெரியாது. நம்ம உதாசனப்படுத்துவோம். உங்களுக்கு நிறையா தெரியும், வாங்க, நான் உங்களோட அதிகம் படிச்சவன், வாங்க போய் உட்காருங்க, எங்களுக்கு தெரியும். ஏற்படுத்தணுமா? எல்லாருடைய வாழ்க்கையில் இது நடந்ததில்லை. சீஷர்கள் அதான் பண்ணாங்க. இயேசு தங்களோடு இருக்கிற வரைக்கும் அவருடைய மதிப்பை குறித்து உணராத பிள்ளைகளாய், அவர் எந்த அந்தஸ்தோடு சீஷர்களை அவரோடு கூட வைத்திருந்தார் என்கின்ற ஒரு அறிவே இல்லாதபடிக்கு அறிவற்ற பிள்ளைகளாய் சுற்றி தெரிந்தாங்க. பிரியமானவர்களே, அதனால நடந்த தோல்விதான் அன்னைக்கு. அந்த தோல்வி நீங்கள் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது லூக்கா 14ஆம் அதிகாரம் 28-35 வசனங்கள் வரை வாசிக்கும் பொழுது இங்கே ஒரு ஊமையாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார். உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்டமானதாக இருந்து வாசனா என்ன சொல்றாரு? உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாய் இருந்து அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமல் போனால் பாக்கி இருக்கிறவர்கள் எல்லாரும் என்ன செய்வாங்களா? இந்த மனுஷன் கட்ட தொடங்கி முடிக்க திராணி இல்லாமல் போனார் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு. அன்னைக்கு சீஷர்களுக்கு அதான் நடந்தது. நீங்க சொல்றீங்களா, நானும் இயேசுடைய சீசன் தாயா, என்னாலையும் உங்களுக்காக ஜெபிக்க முடியும், என்னாலையும் உங்களுக்காக அற்புதங்களை அடையாளங்களை செய்ய முடியும் என்று சொல்லி சொல்றீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, check up your life today. கோபுரத்தை கட்ட மனசு இருக்கு, ஆனா அதை முடிக்க திராணி இருக்கா? அதுதான் சொல்லி கொடுக்கிறாரு. தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ? முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ? அன்றியோ யுத்தம் செய்ய போகிற போது அவனை எதிர்க்க கூடமோ என்று முன்பு உட்கார்ந்து ஆலோசனை பண்ணாமல் இருப்பானோ? இப்ப கவனிங்க, கூடாது என்று கண்டால் மற்றவன் இன்னும் தூரத்தில் இருக்கும் போதே ஸ்தானாதிபதிகளை அனுப்பி சமாதானத்துக்கு ஏதுவானவைகளை கேட்டுக் கொள்வானே. அப்படி உங்களில் எவனாகினோ தனக்கு உண்டானவைகள் எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான் சொல்லிட்டு சொல்றாரு. உப்பு நல்லதுதான்ப்பா, உப்பு சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும். சீஷனே, எனக்கு அன்பான சீஷனே, உன்கிட்ட இருந்த உப்பு சாரம் இல்லாம போச்சுப்பா. நீ என்ன பண்ணிருக்கணும்? வீட்டை விட்டு வெளியில வர்றதுக்கு முன்னால நீ யாருன்னு உனக்கு அடையாளம் தெரிஞ்சிருக்கணும். நீ இயேசுவின் சீஷன் என்று உனக்கு தெரியும். இயேசுவோடு விடுதலைக்காக ஓடி வர்றவங்க, ரட்சிப்புக்காக ஓடி வர்றவங்க உன்கிட்டையும் வருவாங்க என்கிற அறிவு உனக்கு இருந்திருக்கணும். நீ வீட்டுக்குள்ள இருக்கும்போது அதனுடைய செலவு கணக்கை பார்த்துட்டு ஆண்டவர்களுக்கு முழங்கால் பண்ணிட்டு, ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யுங்கப்பா, நீங்க செய்த அற்புதத்தை அடையாளத்தை என்னாலே செய்ய முடியும் என்கின்ற ஒரு விசுவாசத்தை எனக்கு கொடுங்கப்பா என்று சொல்லி மணிக்கணக்கில் முழங்கால் பண்ணிட்டு ஜெபித்து தேவனிடத்திலிருந்து ஒரு வல்லமையை வாங்கிட்டு நீ வீட்டு விட்டு வெளியே வரணும். நீ வராதனால நடந்த காரியம் என்ன? ஒருத்தர் ஓடி வாங்க விடுதலைக்காக, உன்னால அந்த விடுதலையை கொடுக்க முடியல, அதனால உனக்கு தலைக்குனிவு, உன்னால இயேசுவுக்கு தலைக்குனிவு.
பாருங்க, எனக்கு பிரியமான தேவச்சனமே, நம்முடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கிறது என்பதை சோதித்து பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான கட்டத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை எப்படி வாழப் போகிறோம், எப்படி கட்டியமைக்க போகிறோம், நம்முடைய ஜப வாழ்க்கையை எப்படி இருக்க போகிறது. இயேசுவோடு நிற்கக்கூடிய துடிக்கிற உங்களுக்கு இயேசுவினிடத்திலிருந்து இருக்கிற அந்த வரங்களையும் கைகளையும் வாங்கக்கூடிய அந்த ஆசை இருக்கிறதா இல்லையா? அதற்காக காத்திருக்கிறீங்களா? இயேசுவினிடத்துல ஆண்டவர் தான் சொல்றாரு, உனக்கு கோபுரம் கட்டணும் ஆசை வந்தது நல்லதுதான்ப்பா, அதை கட்டி முடிக்க வேண்டும் பிராணி இருக்காது, முதல்ல பாரு. அது இல்லைன்னா முதல்ல அதை சம்பாதி, அந்த பணத்தை சம்பாதி. ஒருத்தர் யுத்தத்துக்கு போறன்னா, சாத்தானை எதிர்க்க நீ போறன்னா, நீ என்ன செய்யணும்? சாத்தானை எதிர்க்கக்கூடிய வல்லமை உன்னிடத்துல இருக்கணும். அவர் அது இல்லாம நீ அவனிடத்துல போய் என்ன செய்யாத, வெள்ளப்படி காட்டாத. அது உனக்கு அவமானம், இயேசுவுக்கு அவமானம். அப்போ இயேசுடைய வாழ்க்கையில 3 வருஷம் கூடவே சுற்றி திரிந்தவங்களுக்கு இயேசுவின் இருதயம் தெரியாம போனது எவ்வளவு பெரிய வருத்தம் உங்களுக்கு புரிகிறதா? இப்போ இயேசு எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பாங்க புரிகிறதா? அதான் சொல்றாரு, மாறுபாடான சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லி சீஷர்களை அனுப்புகிற ஒரு காரியம். பெரியமானவர்களே, இனியாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில வேதத்தின் அறிவை குறித்து நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம் இருக்கிறது. மாயையிலே சிக்கி தவிக்காதீங்க. ஆசீர்வாதத்துக்கு பின்னால ஓடாதீங்க. ஊழியக்கார பலத்தால ஓடாதீங்க. அது ஒரு பயனை உங்களுக்கு கொடுக்காது. ஒரு ஊழியர் உண்மையிலேயே உங்களை நடத்துறவனா இருந்தா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடத்துறவனா இருந்தா எப்படி இருக்கும் தெரியுமா? அவளோடு கூட சேர்த்து உங்களையும் வளர்த்துக்கிட்டே வரணும், உங்களையும் வளர்த்துக்கிட்டே வரணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில என் தம்பி, நீ வாடா, நீ வாடா, என் கூட வாடா, நான் இயேசு இடத்துல பின்னால போறேன், நான் உன் கலத்தை பற்றி பிடிக்கிறேன், நீயும் பின்னாடி வந்துரு, என் பின்னாடி வந்துரு, அங்க விழுந்து கிடக்காத, என்னோட விசுவாசத்துல வளரு, என்னோட ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரு, என்னுடைய அபிஷேகத்துல வளரு, என்னோட இயேசு இடத்துல இருக்கிற உறவுல நீ வளரு என்று சொல்லி உங்களை யார் எடுத்துட்டு போறானோ அவன் தான் உண்மையான இயேசுவின் ஊழியன். ஹலோ, அப்படிப்பட்ட ஒரு திறமையான ஊழியன் படத்தால்தான் இன்னைக்கு நம்ம சமூகத்துக்கு பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. யார் ஒருவர் உங்களை பயன்படுத்தி தேவையை மாத்திரம் உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு அல்லது தனது பாக்கெட்டை நிரப்ப அவன் ஆசையா இருந்து உங்களை ஏமாற்றி உங்களுக்கு பொய் வரங்களையும் பொய் அபிஷேகத்தையும் பொய்யான வாக்குத்தத்தத்தையும் பொய்யான தீர்க்க தரிசனத்தையும் கொடுத்து உங்களை ஏமாத்தி உங்க வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்து காப்பி குடிச்சு உங்களை ஏமாத்தி உங்க பாக்கெட்டை அபகரிக்கிறான். அவன் பொல்லாத ஊழியன். இயேசுவினிடத்தில் உங்களை கட்டி எழுப்புகிற ஒரு திறமை மிகுந்த ஊழியன் எப்படி செய்வானா? அவனோடு கூட சேர்த்து உங்களை வாடாய தம்பி, வாடாய தங்கச்சி, என் கூட சேர்ந்து நீ வளரு, வா, என்னோட கூட எழுப்பி போராடு, வா, நமக்கு நாம ஒருமித்து இயேசுவுக்கு எழுந்து போராடுவோம் என்று சொல்லி போராடுகிறானே, அந்த ஊழியன் தான் இயேசுவின் ஊழியன். பாருங்க, சரியான ஒரு ஊழியரை அடையாளம் கண்டு கொண்டு அவர்களோடு கூட சென்று பயணப்படுவது அவசியமா இருக்கிறது. பிரியமானவர்களே, அதான் அப்ப அழகான பார்க்க வருவாங்க. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையின் முன்னால் உலகம் பின்னால், சிலுவையின் முன்னால் உலகம் பின்னால், இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலை
இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்புக் கொடுத்து விட்டேன். உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்புக் கொடுத்து விட்டேன். நாகவராயம் எனக்குள்ளே இயேசு, நாகவராயம் எனக்குள்ளே இயேசு. என்ன நடந்தாலும் என் உயிரையும் எப்போதும் துதித்திடுவேன். என்ன நடந்தாலும் என் உயிரையும் எப்போதும் துதித்திடுவேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். பாருங்க, இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இதனுடைய அர்த்தம் என்ன? எனக்கு மனைவி பெருசு இல்லை, கணவன் பெருசு அல்ல, பிள்ளை பெருசு அல்ல, பெற்றோர்கள் பெருசு அல்ல. அப்பா, உம்மிடத்துல என் வாழ்க்கையை சரணாகதி அடைய செய்யப்பா, என்னை சீஷனாக ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி முழு இருதயத்தோடு யாரெல்லாம் இயேசுவிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறீங்களோ உங்களால் அற்புதத்தையும் அடையாளத்தையும் இயேசுவின் பெயரை கொண்டு செய்ய முடியும் என்பதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். பிரியமானவர்களே, பாருங்க, இயேசு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறதெல்லாம் நல்ல பாடங்கள் மாற்றத்தான். அல்லேலூயா. அப்ப சரியான ஒரு காரியத்தை அடையாளம் கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியமான ஒரு காரியமா இருக்கும். பவுல் இந்த காரியத்தை குறித்து பிலிப்பியருக்கு எழுதும்போது, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 4-8 வசனங்கள் எடுத்து வாசிங்க. இதை குறித்து நான் முன்னமே சுருக்கமாய் மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நான் வைக்கலாம். வேறொருவர் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையா இருக்க நினைத்தால் நான் அதிகமாக எப்படி செய்யலாம்? பென்யமீன் கோத்திரத்தான் எபிரெயன், பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாய பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன், குற்றம் சாட்டப்படாதவன் ஆகிலும் அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். சொல்லிட்டு 7ஆம் வசனத்துல என்ன சொல்றான்? எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்காக நினைச்சேன், நஷ்டமாக எண்ணுகிறேன். சீஷன் இப்படிதான் இருக்கணும் சொல்லிட்டு சொல்றாரு. அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் சொல்லிட்டு சொல்றான். அவனுக்குள்ள விசுவாசம் எப்படி வேலை செய்கிறது என்கின்ற ரகசியத்தை சொல்கிறான். 9ஆம் வசனத்துல, நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாய பிரமாணத்தின்படி வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல், எப்படி கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படி
அவனுக்குள்ள வந்த காரியம் என்ன? கிறிஸ்துவுக்குள் வளரக்கூடிய ஒரு விசுவாசம், கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும், விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று அவன் காணப்படும்படிக்கு என்று சொல்லி எழுதுகிறான். எனக்கு பிரியமான தேவஜனமே, அப்ப விசுவாசம் எப்படி வருகிறது ஒரு மனுஷனுக்குள்ள? முதல்ல அவன் உலக வாழ்க்கையை குப்பையா தூசியா தூக்கி எறிகிறான். யாருக்காக? இயேசுவுக்காக எரிந்து விட்டு இயேசுவின் உண்மை சீஷனாய் மாறும் பொழுது இப்படிப்பட்ட தேவனை விசுவாசிக்கிற சுயநீதி விசுவாசத்துக்குள்ள வருகிறது. தேவனாய் உண்டாயிருக்கிற நீதியை உடையவனாய் அவன் மாறுகிறான். மாறுறதுனாலதான் என்ன நடந்தது? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. சவுல் அதிகமாய் திடன் கொண்டு இவரே கிறிஸ்து என்று சிஷ்டாங்கப்படுத்தி தமஸ்குவில் குடியிருக்கிற யூதர்கள் என்ன செஞ்சானா? கலங்கப்படினானா. எனக்கு பிரியமான தேவஜனமே, பவுல் நியாயப்பிரமாணத்தின்படி சபையை துன்பப்படுத்துகிற ஒரு மனுஷன், தேவ மனிதர்களை அடித்து துரத்துகிற ஒரு மனுஷன், அவர்களை கொல்ல துணிக்கிற ஒரு மனுஷன், இயேசுவை பற்றுகிற ஒரு வெறியின் விசுவாசம் வந்த உடனே இந்த உலக வாழ்க்கையில் குப்பையா தூசியா எரிந்து விட்டு நீதியை தரித்துக் கொள்கிறான். கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற ஒரு வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்வு? கிறிஸ்துவோடு வாழ்கிற இணைக்கப்பட்டிருக்கிற ஒரு சிஷ்யன் எப்படி இருப்பான் என்கின்ற ஒரு அச்சு அடையாளமாக அவன் மாறுகிறான். மாறினதுனால அவன் எப்படி மாறான்? யூதர்களை கலங்கடிக்கிற ஒரு மனிதனாய் அந்த சுற்றி திரிக்கக்கூடிய ஒரு காரியம். பாருங்க, சீஷர்கள் எதை தவறுனாங்க? இந்த உலக வாழ்க்கையை இயேசுவுக்காய் விட்டு கொடுக்கிறதுல தவறி போயிட்டாங்க. அவங்க ஃபெயில் ஆயிட்டாங்க. அதனால அவங்களுக்குள்ள முழுமையான விசுவாசம் வரல. அவங்க இயேசுவை பின்பற்றுகிறவர்களாய் மாறினாங்க, உண்மைதான். இயேசுவோடு கூட நடந்தது உண்மைதான். ஆனா எல்லா காரியத்திலும் அவங்க என்ன செஞ்சாங்க? இயேசுவை டிபெண்ட் பண்ணி இருந்தாங்க. தவிர இயேசு எனக்குள்ள என்ன கொடுத்திருக்கிறார்? எனக்குள்ள விசுவாசத்தை நீதியை வைத்திருக்கிறார். அவருடைய சாயலை எனக்குள்ள கொடுத்திருக்கிறார். அவருக்குள் இருக்கிற அற்புதம் அடையாளம், அந்த வரங்களும் கைகளும் எனக்குள்ள இருக்கு என்கிற ஒரு அடையாளத்தை அவங்க மறந்து போன ஒரு காரணத்தினால அவர்கள் அங்கே அற்புதத்தை செய்ய முடியாமல் தலைகுனிந்து நின்ற ஒரு காரியம். பவுல் அதிலிருந்து விடுபட்டவனாய், அந்த ரகசியத்தை தெரிந்து கொண்டவனாய், கிறிஸ்துவுக்காக உலக வாழ்க்கையை குப்பையும் தூசியுமாய் தூக்கி எறிந்த ஒரு காரணத்தினால இயேசுவின் விசுவாசத்தை பற்றின அச்சு அடையாளத்தை அவர்கள் தரித்துக் கொள்கிறான். தரித்துக் கொண்டதுனால கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகிற ஒரு சீஷனாய் யூதர்களையும் ராஜாக்களையும் கலங்கடிக்கிற ஒரு மனுஷனா அவன் தேசத்துல சுற்றி திரிகிறான். உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சீஷனாக இருக்க விருப்பம் இருக்கிறதா? இன்னைக்கு இயேசுக்காக உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா சுயநல காரியங்களும் எடுத்து தூர எரிந்து போட உங்களுக்கு மனசு இருந்துச்சுன்னா, you can also able to become like a apostle Paul. Hallelujah. பாருங்க, இயேசுவின் ஊழியத்தை நாம் செய்ய துடிக்கிறது நல்லதுதான். ஆனால் அது முழு ஞானத்தோடு செய்யலன்னா நமக்கு வருகிறது என்ன? தோல்வி. சொல்லிட்டு மூணாவது சொல்றேன். டைம் இல்லை, முடிஞ்சிச்சு. ஆனால் மூணாவது காரியத்தை நான் ஷார்ட்டாக முடிச்சுட்டு அதுக்கு இன்னொரு நாள் உங்களுக்கு சொல்றேன். மூன்றாவது காரியத்தை சொல்கிறார். மறுபடியும் மத்திய 17ஆம் அதிகாரம் 21ஆவது சொல்லிட்டு வாசிங்க. இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்று அங்க சொல்லக்கூடிய ஒரு காரியம். முதலாவது உனக்கு விசுவாசம் வேணும். இரண்டாவது உனக்கு இச்சாதி பிசாசு உபவாசத்துல அன்றி வேற எதனாலும் புறப்பட்டு போகாது என்கிற ரகசியத்தை நீ அறிந்து கொள்ளணும். அந்த ரகசியத்தை நீ அறிந்து கொண்டாயா உன்னுடைய வாழ்க்கையில உபவாசம் என்கின்ற ஒரு உன்னதமான காரியம், ஒரு பிக்கஸ்ட் பிராக்டிஸ் திங் ஆயிடுச்சியும் மாறும். உபவாசத்தை குறித்து மிக அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 35ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்கிறது, அவர்கள் வியாதியாக இருந்த போது ரட்டு எனக்கு உடுப்பாக இருந்தது,
நான் உபவாசத்தால் என் ஆத்மாவை உபத்திரவப்படுத்தினேன், என் ஜெபமும் என் மடியிலே திரும்ப வந்தது. அப்படின்னா ஒரு மனுஷன் உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்தின் வல்லமையே வேற. உபவாசத்தோடு ஆண்டவருடைய சமூகத்துல பாதத்துல காத்திருந்து, உண்மையாய் நீங்கள் காத்திருந்து வெளியில வந்து இயேசுவின் நாமத்தினால பிசாசே நீ வெளியேறு என்று சொல்லும் பொழுது அது அலறி துடித்து அது வெளியேறி பிரியமானவர்களே. உபவாசத்தின் வல்லமையே வேறு. அதுதான் சொல்றாரு. நீங்க உபவாசத்தை குறித்து பார்க்கணும்னா பைபிள்ல 40க்கும் அதிகமான இடங்கள்ல உபவாசத்தை பத்தி எழுதப்பட்டிருக்கு. மத்தேயு 6:16 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா எப்படி உபவாசிக்கணும், உபவாசம் எப்படி இருக்கணும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா 4 அதிகாரம் 2 மற்றும் மத்தேயு 4 அதிகாரம் 2 இயேசு எப்படி 40 நாள் அப்போ முசியாம குடியாம அவர் வனாந்தரத்துல எப்படி 40 நாள் உபவாசம் இருந்தாரு, எப்படி பிசாசை ஜெயித்தார் என்று சொல்லி அங்க எழுதப்பட்டிருக்கிறது. மார்க் 1 அதிகாரம் 13 அந்த காரியத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. தானியேல் உபவாசம் 21 நாள் உபவாசத்தை பத்தி தானியேல் 10 அதிகாரம் 3 இருந்து அழகாக அந்த 21 நாள் தானியேல் உபவாசத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா 58 அதிகாரம் 3 14 வரை உண்மையான உபவாசம் எப்படி இருக்கும் என்கிற ஒரு காரியத்தை குறித்து அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. யாத்திராகமம் 34 அதிகாரம் 28 மோசேயின் 40 நாள் அந்த உபவாசம், அவன் அந்த 10 கட்டளைகளை எழுதுவதற்கு முன்பாக அவன் 40 நாள் சீனாய் மலையில உபவாசம் இருந்த ஒரு காரியத்தை குறித்து அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. இன்னுமாய் அப்போஸ்தலர் எழுதின நடவடிக்கைகள்ல 13 அதிகாரத்துல 2 ஏர்லி சர்ச் ஃபாஸ்டிங் என்று சொல்லப்படுகிற ஆதி திருச்சபையினுடைய உபவாசத்தை குறித்து அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே பவுலும் பவுரபாவும் எப்படி ஊழியத்திற்காக அந்த உபவாசத்திலிருந்து தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டாங்க, எப்படி வேற ஒரு திசையில போனாங்க என்று சொல்லி அங்கே உபவாசத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. யோவேல் 2 அதிகாரம் 12 உபவாசத்தோடு தேவனிடத்தில் எப்படி நாம் திரும்பி வர முடியும் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த காரியங்கள் எல்லாம் நாம் வாசித்து உபவாசத்தில் நாம் கரிந்திருக்கும் பொழுது இயேசுவின் வல்லமையை நீங்கள் பெற்றுக் கொள்வது நிச்சயம். There is no doubt about it. ஒரு மனுஷன் உபவாசம் எப்படி இருக்கணும், உபவாசத்தில் நம்ம என்ன செய்யணும், இயேசுவோடு எப்படி உறவை வைத்துக் கொள்ளணும், எப்படி தன் பாவங்களை விட்டு இயேசுவிடத்தில் திரும்பி வரணும் என்று சொல்லி ஒவ்வொரு காரியத்தையும் அழகாக நேர்த்தியாக அவர் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார் இந்த வேத புஸ்தகத்திலே. இதையும் அவங்க ஒழுங்கா படிக்கல. ஹலோ, இயேசுவோடு கூட அந்த சீஷர்கள் இதையும் என்ன செய்யல, ஒழுங்கா படிக்கல. படிச்சிருந்தானா அன்னைக்கு அதை குறித்து தெரிஞ்சிருந்திருப்பான். இன்னைக்கு நான் ஒரே ஒரு உபவாசத்தை குறித்த மாற்றம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு நான் முடிக்கிறேன். ஏசாயா 58 அதிகாரத்தை வேகமா எழுங்க. 5-11 வாசிக்கிறேன். என்ன சொல்றாரு? மனுஷன் தன் ஆத்மாவை ஒடுக்குகிறதும் தலைவணங்கி நாடலை போல ரெட்டிலும் சாப்பிடும் படுத்துக் கொள்ளுகிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளா இருக்குமோ, இதையா உபவாசம் என்று கர்த்தருக்கு பிரியமான நாள் என்று சொல்லுவாய் என்று சொல்லி கீழே சொல்றாரு. அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிழைகளை நெகிழ்கிறதும், எப்படி நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும், சகல நுகத்தடிகளையும் உடைத்து கொடுக்கிறதும், பசியுள்ளவனுக்கு ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டில் சேர்த்துக் கொள்கிறதும், வஸ்திரம் இல்லாம நீ ஒருத்தரை பார்த்தா அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறது நல்லவா, எனக்கு உகந்த உபவாசம் என்று சொல்லிட்டு இப்படி உபவாசம் இருந்தால் அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல வெளிச்சம் திரும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும்.
போடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார், நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். நுகத்தடியையோ விரல் நீட்டுதலையோ நிமச்சொல்லையோ நீ உன் நடுவில் அகற்றி பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகார மத்தியானத்தை போலாகும். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகாவறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார். நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்று சொல்லி கரகரத்துக்கு தேவனை மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா. பாருங்க, அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிடியல்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும் தான் உண்மையான உபவாசம். இப்படிப்பட்ட வல்லமை உபவாசத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டால் எந்த பிசாசும் உங்களுக்கு எதிராக நின்று போராட முடியாது. ஹல்லேலூயா. அதனாலதான் சொல்றாரு 11ஆம் வசனத்துல, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உள்ள ஆத்மாவை திருப்தியாக்கி, அதுக்கப்புறம் என்ன, உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார். நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவோ இப்படி வற்றாத நீரூற்று போலவே இருப்பார். தோண்ட 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 ஆசீர்வாதம், தோண்ட 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 அற்புதம், எடுக்க 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 ஊராக ஊறிக்கொண்டே இருக்கிற அபிஷேக நீர் உன்னிடத்தில் இருந்து கடந்து வரும் பொழுது எந்த பிசாசின் கிரியையும் உனக்கு முன்னால் நிற்க முடியாது. எந்த பிசாசு உனக்கு மண்டியிட்டு இயேசுவின் நாமத்தினாலே ஓடி போய் என்று நீ சொல்லும் பொழுது அது கட்டவிழ்த்து அவனை அலக்கழித்து அந்த இடத்திலே அவனை தள்ளி விட்டு இயேசுவின் நாமத்திலே அது பின்னோக்கி ஓடி போக பிரியமானவர்களே. அப்படிப்பட்ட ஒரு வல்லமை உள்ள சீஷராய் அன்று இருந்திருந்தால் இயேசுக்கு அன்னைக்கு அந்த தலையை பிரிவாக நேரம் இருக்காது, நமக்கு வந்து அவமானம் வந்திருக்காது. இன்னைக்கும் ஆண்டவர் தான் நினைவுபடுத்துறாரு. 2000 வருஷத்துக்கு முன்னால் நடந்த அந்த சம்பவம் ஒருவேளை என் சீஷனுக்கு தலைகுனிவு, எனக்கு தலைகுனிவு அன்னைக்கோட முடிஞ்சு போச்சு நினைச்சேன். இல்லப்பா, இல்ல, அது தொடருது, அது தொடருது. இன்றைய வரைக்கும் ஒவ்வொரு சபைகளிலும் ஒரு சாபக்கட்டாய் அது தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. நீ அந்த சாபக்கட்டை உடைக்கணும். இந்த நாளில இயேசுவின் நாமத்தினாலே நீ பிணைக்கப்பட்டிருக்கிற உலகத்தின் காரியத்திலிருந்து விடுபடணும். இயேசுவின் நல்வார்த்தை சுமந்து செல்கிற உண்மையான சீஷாய், உண்மையான சீஷியா நீ மாறணும் என்று சொன்னா உலகத்தை வெறுத்து இயேசுவின் பாதத்தை நீ பற்றிக்கொண்டு அவருக்கு உண்மையான பிள்ளையா நீ இருக்கும் பொழுது நீ விசுவாசத்துல வளருவ. நீ விசுவாசத்துல வரும் பொழுது அவருடைய கிரியைகள் ஒன்னிலிருந்து உனக்கு அறியாமல அது வெளியேறி போகும். எப்படி பவுல் நடந்து போகும் பொழுது அங்க அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்ததோ அப்போ அதே போல இங்க அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும். எப்படி இயேசு நடந்து போகும் பொழுது அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு பெரும்பாலுள்ள ஸ்திரீ அன்றைய நாளிலே அவளுக்கு எத்தனையோ வருஷமாய் பாடுகளிலும் கண்ணீரிலும் நடந்து போய் கொண்டிருந்த அந்த ஸ்திரீ வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட மாத்திரத்தில் விடுதலை பெற்றாள். அப்படிப்பட்ட ஒரு விடுதலை நம்ம நடந்து போகும் பொழுது, நம்ம ஜெபிக்கும் பொழுது, நம்ம வசனத்தை சொல்லும் பொழுது இந்த காலத்தில் நடக்க சாத்தியமான ஒரு காரியம் பிரியமானவர்களே. ஆண்டவர் சொன்னதெல்லாம் ஒரே ஒரு காரியம் தான். சீஷன் போய் கேட்டாங்க, நான் எதுல தவறுனேன், நாங்க எதனால பிசாசை துரத்த முடியாம போச்சுன்னு சொல்லி அன்னைக்கு அவனை தாழ்த்தி இயேசுவிடத்துல தனிமையா போய் கேட்டா, இன்னைக்கு நீங்கள் உங்க அரவணைட்டு கதவை அடைங்க, இயேசுவின் பாதத்தை உட்காருங்க. ஆண்டவரே, நான் செய்த தவறு என்ன, உனக்கு உகந்த பாத்திரமா என்னால் நடக்க முடியாம போறதுக்கு காரணம் என்ன, தயவு செய்து எனக்கு வெளிப்படுத்துங்கப்பா. என் குற்றங்களை குறைகளை நீங்க எனக்கு சொல்லி காட்டிட்டீங்கன்னா அதிலிருந்து விடுதலை ஆகி உமக்கு பிரோஜனமான ஒரு வாழ்க்கை இன்றிலிருந்து என்னால் வாழ முடியும் என்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்று சொல்லி இயேசுவின் கரத்தில் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா you are the conquer people. Hallelujah. ரச்சனை வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் என்ன செய்யுங்க, என்னிடத்துல ஓடி வாங்க. நான் என்ன செய்வேன், உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். உங்களுக்காக நான் உலகத்தை ஜெயிச்சிருக்கிறேன்.
அதனால் தைரியமாக நீங்கள் இந்த நாளில் என்னிடத்துல வந்து முழங்கால் படிட்டு கேட்கும் பொழுது கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்வார் என்று தேவன் சொல்லுகிற ஒரு காரியம். கரங்களை மூடி கண்களை மூடி தேவனிடத்தில் கேட்போமா? ஆண்டவரே, இந்த நாளிலே அப்பா 2000 வருடங்களுக்கு முன்பு சீஷர்கள் அடைந்த அந்த தோல்வியை இன்று நாங்கள் சந்திக்க வேண்டாம்.